ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பாடலாசிரியர் சிநேகனுடைய தந்தை காலம் ஆயிருக்காரு. வயது முதிர்வால அவர் இப்போ காலம் ஆயிருக்காரு. அந்த விஷயம்தான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். சிநேகன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா துறையில தவிர்க்க முடியாத ஒரு பாடல் ஆசிரியரா இருந்துட்டு இருக்காரு. இவர் பல படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 1000 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்காரு. ஒரு காலகட்டத்துல வாய்ப்பே இல்லாம 3 வருஷம் அவர் ரொம்பவே போராடி இருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டவர் பூமி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இவர் பாட்டு எழுதினாரு. சோ அதுல இருந்துதான் இவர் ரொம்பவே பெரிய லெவல்ல பேசப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எழுதின பல பாடல்கள் பெரிய லெவல்ல ஹிட் ஆயிருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அது வரைக்கும் சிநேகன் கவிஞர் அப்படிங்கிறவரை நம்ம கேள்விதான் பட்டிருப்போம். அதிக அளவுல அவரை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஆனா பிக் பாஸ் சீசன் 1ல அவர் ஒரு போட்டியாளரா பங்கேற்றாரு. பங்கேற்றது மட்டும் இல்லாம அதுல ஃபைனலிஸ்ட் வரைக்கும் ரன்னர் அப்பாவும் வந்தாரு. அதுலதான் அவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு. முக்கியமா அவரு எல்லா பெண்களுக்குமே எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்காகவே குரல் கொடுத்து நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. பெண்களுக்காக நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு. குறிப்பா தாய்க்காக எழுதியிருக்காரு பல பாடல்கள். அதுல பெரிய பெரிய லெவல்ல எல்லா பாட்டுமே ஹிட் ஆயிருக்கு. சோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா துறையில சிநேகன் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு புகழ்மிக்க பாடல் ஆசிரியரா விளங்கிட்டு இருக்காரு. இவருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சுதான் கல்யாணமே ஆயிருந்தது. சோ இவங்களோட அப்பா சிவசங்கு, அவருக்கு வயசு 102. இந்த நிலையில இன்னைக்கு காலையில 4:30 மணிக்கு அவர் உயிரிழந்திருக்காரு. வயது மூப்பு காரணமாக மட்டும்தான் அவர் உயிரிழந்திருக்காரு. இவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. அப்பதான் இவர் எல்லாருக்குமே தெரியும் சிநேகனோட அப்பா அப்படின்னு சொல்லி. பொதுவா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 80 நாளுக்கு மேல அந்த கண்டஸ்டன்டோடைய பேரண்டோ இல்லாட்டி அவங்களோட சம்பந்தப்பட்ட ரிலேஷன் யாரையாவது வர வச்சு பார்க்க வைப்பாங்க. அப்படி சிநேகனோட அப்பா உள்ள வரும்போது அந்த வீடே அழுதுது அப்படின்னு சொல்லலாம். அவரை பார்த்து அவர் பேச்சுகள் சரியா புரியாம இருந்தது. இருந்தாலும் அவர் சொன்ன ஒரே விஷயம், சீக்கிரமா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியில வந்த உடனே சிநேகன் கன்னிகாவை ஏற்கனவே பல வருஷமா காதலிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயம் வெளியில தெரியாம இவங்க 2 பேருமே சேஃபா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்லி அபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டாங்க. இவங்களோட கல்யாணத்தை கமல்ஹாசன் அவர்கள் தான் முன்னிருந்து நடத்தி வச்சிருந்தாரு. நடத்தி வச்சதுக்கு அப்புறமா சிநேகனோட தந்தை கமல் சாருக்கு நன்றிப்பா, ரொம்ப நன்றி, என்னோட ஒரு வாழ்நாள் ஆசை இது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் வயது தாமதமாகி சிநேகன் கல்யாணம் பண்ணி இருந்தாலும் இன்னைக்கு இவங்கள மாதிரி ஒரு ஜோடி இல்ல, இவரை மாதிரி ஒரு கணவர் இல்ல, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எந்த பெண்ணுக்குமே இல்ல, கிடைக்காது அப்படின்ற மாதிரி 2 பேருமே எல்லாருக்குமே எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகா அந்த குடும்பத்தையே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாண்டவர் பூமி படம் எப்படி நிறைய சொந்த பந்தங்கள்லாம் கூடி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் இவங்களோட ஃபேமிலியும் நிறைய சொந்த பந்தங்கள், அந்த கிராமத்து வாசம், அந்த கிராமத்து வீடு, அங்க உள்ள சூழ்நிலை, இது எல்லாத்துக்குமே கன்னிகாவும் அடாப்ட் ஆகி அவங்களோட ஃபேமிலியை ரொம்பவே அழகா வழி நடத்திருந்தாங்க. இவங்க யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி நிறைய தன்னோட ஃபேமிலிஸ் பத்தின ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஒவ்வொரு ரீல்ஸுமே அவ்வளோ அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும். இப்போ அவங்க 2 பேருக்கு அழகான பெண் குழந்தைகளும் இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்ல அழகா பேர் வைக்கணும் அப்படின்றதுக்காக காதல் கவிதை அப்படின்னு வச்சிருந்தாங்க. அந்த குழந்தைங்களை பார்க்கும் போதே அவ்வளோ கியூட்டா சூப்பரா அழகா இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லா விஷயமும் ரொம்பவே சந்தோஷமாவே அந்த குடும்பத்துல ஒவ்வொன்றும் நடந்துட்டு வந்தது. சோ சிநேகனுடைய அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் நடந்தது. அவர்களுடைய பேத்தியும் அவர் கொஞ்சி மகிழ்ந்து விளையாடிட்டு மனநிறைவோட தான் அவர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் வந்திருக்கு. இத சிநேகன் தன்னோட இன்ஸ்டாகிராம்லயே பதிவிட்டு இருக்காரு. அவருடைய சொந்த ஊர் தஞ்சாவூர். அந்த ஊருக்குள்ள காரியப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துலதான் இவங்களோட பூர்வீக வீடு இருக்கு. அங்கதான் நாளைக்கு அவரோட உடல் நல்லடக்கம் செய்யப்படுது அப்படின்ற அந்த விஷயத்தையும் அவர் போஸ்ட் போட்டிருந்தாரு. இது வரைக்கும் நிறைய விழாக்களுக்கு பண்டிகைகளுக்கு எல்லாம் சிநேகன் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தோட சேர்ந்து அந்த ஊருக்கு போயிட்டு தான் அந்த பண்டிகைகளையும் விழாக்களையும் கொண்டாடுவாங்க. அப்படி அவங்க கொண்டாடி நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. இப்படி ஒரு ஃபேமிலி வேணும், இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளா இருந்துட்டு இருப்பாங்க. சோ எப்பவுமே அவர் ஊருக்கு போனா தன்னோட அப்பாவை செல்லமா பார்த்து பேசி வீடியோஸ் எல்லாம் போடுவாரு. இப்போ அவர் அவரோட இறப்புக்கு போயிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அது பார்க்கவே முடியல. அவ்வளவு ஒரு கலங்கன மனதோட போயிட்டு தன்னோட தந்தை முகத்தை அவர் பாக்குறப்ப ரொம்பவே கதறி அழுதிருந்தாரு. அதை பாக்குறப்ப ரொம்பவே கஷ்டமா இருந்தது. உண்மையிலே இப்படி ஒரு சோகம் கண்டிப்பா அவருக்கு வந்திருக்கவே கூடாது. ஆனாலும் வயது முதிர்வு, அதாவது 102 வயது வரைக்கும் எவ்வளவு அழகா பாத்துக்கிட்டா தன்னோட அப்பாவை 102 வயது வரைக்கும்
ஸ்நேகன் வாழ வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இறப்போ, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையோ, இந்த மாதிரி ஒரு மனநிறைவான இறப்பு யாருக்குமே இன்னைக்கு வந்து பெரும்பாலும் கிடைக்கிறது இல்ல. ஏன்னா நம்மளாம் 50-60 வயசு தாண்டதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த காலகட்டத்துல. அப்படி இருக்கிறப்போ அவர் 102 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். இந்த காலகட்டத்துல 2025ல இப்ப இறந்து போயிருக்காரு. சோ அவருடைய எல்லா ஆசைகளையும் ஒரு மகனா அழகா வந்து ஸ்நேகன் நிறைவேற்றிருக்காரு. இருந்தாலும் தன்னோட தந்தை அப்படிங்கிற பட்சத்துல அவர் ரொம்பவே வந்து இப்ப சோகத்துல இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எங்களோட டீம் சார்பாகவும் பிரார்த்திக்கிறோம்.